உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரே விஷயத்துல ஒன்னதான் இருக்கிறாங்க. எந்த விஷயம், எதனால இப்படி ஒன்னா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னம்மா காரணம் சொல்லுங்களேன். காரணம் அப்படின்னு சொல்றதை விட there is a வசனம், there is a verse that has evidence in it. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏசாயா 55 and 8 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். God's ways are higher than our ways. ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Anybody has it in English? ஏதாவது வாசிக்க முடியுமா சத்தமா? Can anyone help me? Isaiah 55 and 8 இல்ல டிஸ்ப்ளேல போட்டிங்கன்னா கூட I can read it out loud to you. 55 and 8 தமிழ்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வழிகளும் ஆண்டவருடைய வழிகளும் வித்தியாசமானவைகள். ஆமா. ஏணி வச்சாலும் எட்டாத வழிகள். ஆமா. இந்த வசனம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். But we would like you to go to verse number 7. 7வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆமென். அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்ற வசனம் இருக்கிறது. அப்போ God's ways அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நம் தன் வழிகள் தன் நினைவுகள். ஆமென். இப்போ நான் சொன்ன கவனிச்சீங்களா, இந்த உலகம் முழுவதுமா எல்லாரும் அவனுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறான். Man chooses his own ways. அவன் எங்க போகணும், என்ன பண்ணணும், எல்லாம் என்ன செய்யணும்ட்டு அவன் வழியை தான் வச்சிருக்கிறான். எல்லா ஜாதியாரும் உலகத்துல இருக்கிற இனம் எந்த இனமா இருக்கட்டும் அவனுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறான். ஆமென். கரெக்டா? அவனுக்குன்னு ஒரு வழி, அவனுக்குன்னு ஒரு காரியத்தை அவனை நியமித்து வைத்திருக்கிறான். அவன் வழியிலே ஜனங்கள் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆலோசனை இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உறுதியாக சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தன் வழியிலையும் தன் நினைவுகளையும் போற மனுஷனை வேதம் என்னன்னு சொல்லுகிறது? 7ஆம் வசனத்துல துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கன், அப்புறம் இன்னொரு வார்த்தை அக்கிரமக்காரன். வசனம் சொல்லுகிறது, இந்த துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்படின்னா தன் வழியில தன் நினைவுகள்ல போற யாரா இருந்தாலும் he is going opposite to God ன்னு அர்த்தம். ஆமென். இதுதான் அண்ணன் we wanted to give you that honor because you said selfishness, because man's ways are always thinking about himself. இது எனக்கு வேணும், இது எனக்கு நல்லது, இதுல நான் போக வேண்டிய வழி, ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு எப்பெல்லாம் சொல்றானோ அப்பெல்லாம் அந்த மனுஷன் தன் வழியில தன் நினைவுகளின் படி நடக்கிறான் என்ற அர்த்தம். அவனை அக்கிரமக்காரன் என்றும் துன்மார்க்கன் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். But God says, turn to me. If you turn to me, நான் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் என்ற வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்காக நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு டர்னிங்கை நாங்கள் விட்டுட்டோம். திரும்பவும் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு யூட்டர்ன் இருக்குது. கரெக்டாக அந்த யூட்டர்னை எடுத்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதே மாதிரி சர்ச் கிட்ட வரும்பொழுது ஒரு டர்னை விட்டுட்டோம். அங்கேயும் போனால் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே என்ன இருக்கிறது? ஒரு யூட்டர்ன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபர்தர் போனாலும், எத்தனை கிலோமீட்டர் போனாலும், எல்லா ரோட்லேயும் ஒரு சைன் எல்லா உலகத்துலேயும் நீங்கள் பார்க்க முடியும். என்ன சைன் சொல்லுங்க? There is a U-turn. In all roads, everywhere, even in South Africa there is a U-turn. Even in America there is a U-turn. எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா இந்தியால சென்னையில அங்கங்க U-turn இருக்குது. ஆமா, எவ்வளவு தூரம் வேணா நீ போயிருக்கலாம். Still there is a U-turn. அது என்ன அர்த்தம்னா U-turn ன்னு அர்த்தம். யாரை பார்த்து சொல்லுது? நம்மளதான். ஆமா, நம்மள பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யூ-டர்னை பார்த்து நம்ம யூ-டர்ன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நியாயமா பார்த்தனா நம்மள பார்த்து நம்ம தான் சொல்லிக்கணும். அதனால தான் அது என்ன சொல்லுதுன்னா யூ-டர்ன்.
சூப்பரான ஒரு விஷயம் இல்ல? எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை போர்டில் நமக்கு ரோட்லயே கடவுள் கத்து கொடுத்துருக்க பாருங்களேன். யூ டர்ன். கரெக்டா அந்த யூ டர்ன் வந்து நமக்காக வச்சு நம்ம பேரை வச்சு தான் எழுதிருக்கணும். டேவிட் டர்ன் சொல்லியிருக்கணும் இல்ல? அந்த மாதிரி அது கரெக்டா நம்மளுக்கு தெளிவா தான் போட்டிருக்கு. யூ டர்ன். ஆமா. He is ready to reroute your lives. Yes. தன் வழியில தன் நினைவுகள்ல போற யாரா இருந்தாலும், however long it may be, however far away from God it may be, there is always a U-turn for you. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். He is a God who has compassion on us. Yes. That is why he has kept so many U-turns all along our way. So that we will turn around to him. Yes. Amen. Amen. அவர் மன்னிக்கிற தயை பெருத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு தன் வழியில தன் நினைவுகளின் படி போனோம்னா, இன்னைக்கு we are going to give ourselves, our lives, our thoughts, our ways, everything to God. அப்பா உங்க வழியில போங்கப்பா. ஏன் தெரியுமா? அவர் வழியில வர்றதுக்காக அவருடைய அன்பு மிகுதியாக நம்ம காத்து கொண்டு இருக்கிறது. அவர் வழியில மட்டும்தான் கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசிக்க முடியும். அவர் வழியில மட்டும்தான் அந்த கிறிஸ்துவின் அன்பை கொண்டாட முடியும். அவர் வழியில மட்டும்தான் அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் பிறருக்கு அளிக்க முடியும். If you are away from his way, இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம யாருக்கும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, பெற்று கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் வழியில மட்டும்தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்குது. சொல்லும் போது ஜெசிமா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நீங்க எல்லாம் கூட பார்த்துருக்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 4 குழந்தைங்க ரிலே ரேஸ் ஓடுனதை நான் பார்த்தேன். எத்தனை குழந்தைங்க? 4 பேர் ரிலே. 4 குழந்தைங்க 4 into 100 meters ரிலே ரேஸ். அந்த ரிலே ரேஸ்ல இந்த 4 குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பேட்டன் என் கையில் இருக்கிற மைக் மாதிரியே இருக்கும் ஒரு பேட்டன். 100 மீட்டர் ஓடி வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தாங்கன்னா, இன்னொரு பிள்ளை அதை என்ன பண்ணணும்? வாங்கணும், ஓடணும். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. நீங்களும் அந்த ரேஸ்ல இப்ப இருக்கிறீங்க. பேட்டன் இப்போ என்ன பண்ணுது? ஒருத்தர் ரேஸை ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்க கையில் இந்த பேட்டனை கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாங்கணும், ஓடணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கணும், ஓடணும். இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோரும் அதை கோச் என்ன பண்றாங்கன்னா, கமான் கமான் வாங்கணும் ஓடணும், வாங்கணும் ஓடணும், கமான் கமான் வாங்கணும் ஓடணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கணும், ஓடணும். அதுக்கு முன்னாடி 2 கமான் சொன்னேன், விட்டீங்களே. கமான் கமான் வாங்கணும் ஓடணும், வாங்கணும் ஓடணும். She was eagerly waiting for that person to come and give இந்த பேட்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரொம்ப ஆசையா ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருந்தா. முதல்ல 2 பிள்ளைங்க வாங்கிட்டு வேகமா ஓடிட்டாங்க. இப்போ அவளுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை இருக்கிறா. எப்படியாவது இந்த பேட்டனை நான் வாங்கி ஓடிட்டா நான் ஜெயிச்சிருவேன்ற எண்ணம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. பின்னாடி வேற கோச் சும்மா இல்லாம என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? வாங்கணும், ஓடணும். நல்லா தான் சொல்லுங்க. கோச் மாதிரி சொல்லுங்க. கோச்சிங் இருக்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஆமா, சத்தமா சொல்லுங்க. வாங்கணும், ஓடணும். அழகா சொல்லுங்க. வாங்கணும், ஓடணும். இப்போ அவ பாத்துக்கிட்டே இருந்தா. அவ எதிர்பார்ப்புல எப்படியாவது வாங்கணும் ஓடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்கணும். 2 பேர் இந்த பக்கம் ஓடிட்டாங்க. இவ வாங்கணும்னு எதிர்பார்ப்பா லேட் ஆகுது சீக்கிரம் கமான் அப்படின்னு இந்த பக்கம் எடுத்து வந்த பாருங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் ஓடிட்டான். சம வேகமா ஓடிட்டான். இந்த கோச் திரும்பி போய் அவளை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அவ வந்து முக்காவாசி கிரவுண்ட் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடுல ஓடி முடிச்சிட்டா. நமக்கெல்லாம் ஓடணும்ன்ற ஆசை இருக்குது, வேகமா ஓடணும்ன்ற ஆசை இருக்குது, ஜெயிக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு, பயங்கரமா ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அதுவும் பக்கத்துல இருக்கிறவனை வேகமா ஓடணும்னு ஆசை இருக்குது. தப்பு கிடையாது சார். பட் அப்படியே ஆப்போசிட் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ட்ராக்ல அந்த குழந்தை ஓடிச்சு. அந்த குழந்தை சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யூ ஷுட் நோ ஒன் திங், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்மை உருவாக்கினவருக்கு நம்மை தெரியுமா அல்லது உங்களை தெரியுமா? உருவாக்கினவருக்கு தான் நம்மளை பத்தி. மேனுஃபேக்சர் தான் கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சருடைய ப்ராடக்ட்டுடைய மேனுவலை கம்ப்ளீட்டா பிரிண்ட் அடிச்சு 25 பாஷையில வச்சிருப்பாரு. மலேசியா பாஷையிலையும் வச்சிருப்பாரு. சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா கொரியாலையும் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதில் எத்தனை பாஷை இருக்குது? எல்லா பாஷையிலும் இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் தெரியுது என்ன வேலை செய்யும்ட்டு. நமக்கு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான. நமக்கு ஒன்றும் தெரியாது. மைக்ல ஸ்பீக்கர் வேலை செய்யாது. மைக்ல ரிசீவிங் மட்டும்தான். கரெக்டா ஸ்பீக்கர் பேசாது. ஸ்பீக்கர்ல வந்து மைக் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. தூக்கி இப்படி கையில வச்சுன்னு பேச முடியாது. அதுக்கு தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில நம்ம ஓடினாதான் நமக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா அந்த வழியில தான் கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிக்காட்ட முடியும். எஸ், ஏன்னா நீங்க யார் தெரியுமா? You are the carrier of God's presence. சத்தமா சொல்லுங்க. You are the carrier of God's presence. Presence. Amen. Amen.
தன்னுடைய வழிகளை பற்றி, தன்னுடைய நினைவுகளை பற்றி கிங் டேவிட் ஹேட் அ வெரி குட் நாலேஜ். அதனால தான் சங்கீதம் 139 அவர் சொல்வார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், என் வழிகள் ஒன்றும் உமக்கு மறைவாக இருந்ததில்லை. இல்லை, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்க நீங்க இருக்கீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்க இருக்கீங்க. தாவீது இப்படி யோசிச்சு சொல்லிப்பாரு, எங்க தான் ஏன் போறது, எங்க போனாலும் அங்க இருக்கிறீரே. இன்றைக்கு உங்களுடைய வழிகள், உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் just give it to him and say, not my ways Lord, not my ways Lord, not my thoughts Lord, not my thoughts Lord, let your ways be done in my life. Amen. Let your thoughts be done in my life. Amen. இத சொல்லிட்டோம்னா போதும். Amen. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை அவர் நடத்துவதில் சந்தேகமே இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய வழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் தூரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் வித்தியாசம் நம்முடைய நினைவுக்கும் அவர் நினைவுக்கும் அவ்வளோ வித்தியாசம், நம்முடைய வழிகளுக்கும் அவருடைய வழிகளுக்கும். ஏன்னா அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த வழி சூப்பரா இருக்குங்க. ஆமா, அந்த வழி நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது அது, ஆனா அவர் நடத்தும் பொழுது அந்த மகிமை வெளிப்படும். ஆமென். 3 instances. ஆமென். அவங்க வழியில அவங்க நினைவுகள்ல போன ஒரு 3 பேரை உங்க மத்தியில நாங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். முதலாவது, நம்ம இன்றைக்கு காலையில வந்தவங்க உங்களுக்கு தெரியும். There was this great leader who was chosen by God to bring the people of Israel out of Egypt. யார் அவரு? மோசே. இந்த மோசே ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டோரி, அவருடைய பயோகிராஃபி நீங்க படிச்சீங்கன்னா 2 வயசுல இல்ல, அந்த குழந்தையா இருக்கும் போதே அவர் சாக வேண்டியவர். கரெக்டா? அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வந்துச்சு. பட் ஆண்டவர் மோசேவை உயிரோட வைத்தார். Amen. இன்னைக்கு வந்தோன்னு சொல்ல, அவர் உயிரோட வச்சதுக்கு ஒரு ரீசன், because he had a great plan for Moses. He had a purpose in him. Amen. இன்றைக்கு நம்மளையும் உயிரோட வச்சிருக்கிறார்னா he has a greater purpose for all of us. Yes. Amen. ஒரு நாள் வந்துச்சு, ஓகே, as a small baby அவனை தப்பு வைக்கும் பொழுது அந்த சின்ன ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டாங்க. அந்த கூடை நேரா எங்க போச்சு? பார்வோனுடைய குமாரத்தினுடைய கையில போச்சு. அந்த பார்வோனுடைய குமாரத்தி மோசே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. We all know that. It's written in யாத்ராகமம் chapter 2. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. மோசே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே பெரியவனான காலத்தில், அப்போ குழந்தையா இருந்த பேபி மோசஸ் என்ன ஆயிட்டாரு? இப்போ he's grown up into a big man. ஆனா வளர்ந்தது என்னமோ எகிப்திய முறைமையின்படி. He was brought up in the house of Pharaoh as an Egyptian. ஆனா உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? எபிரேயனுடைய ரத்தம். உள்ள ஓடுற ரத்தம் எபிரேயனுடைய ரத்தம். அவனுக்குள்ள எப்பயுமே அந்த எபிரேயன் என்கின்ற அந்த உணர்வு, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள், என் ஜனங்கள் இதோ இவர்களால பாடுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற நினைவு அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனுக்கு வயசு 40 ஆச்சு. சகலத்திலையும் அவன் வல்லமை உள்ளவனா மாறினான். அவன் நினைச்சிட்டான், I am ready now. ஆமென். I am ready now அப்படின்றத அவன் நினைச்சிட்டான். அவன் பெரியவனான போது அவன் வெளியில வந்து பார்க்கறான், ஒரு எஜிப்சியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ யாருக்கு இவன் சப்போர்ட் பண்ணுவான்? எபிரேயன் தான். பிகாஸ் he's a very என்ன சொல்ற ஃபனட்டிக்னு சொல்லலாம் about his own clan. அப்போ எபிரேயனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாரு? எகிப்தியனை கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணி யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சாச்சு. He thought nobody saw him. வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரிய கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம்.